சேனல் ஃபைவ் சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா தான். இன்னைக்கு சினி அப்டேட்ல வந்து நம்ம அஜித் அவர்களை ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயன், எஸ்டிஆர், ஹரிஷ் கல்யாண் சொல்லிட்டு எல்லாத்த பத்தியுமே வந்து அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னா கண்டிப்பா குட் பேட் அக்லியே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போதான் விடாமச்சு படத்தோட ஹைப்பே முடிஞ்சிருக்கு அப்படின்றப்போ அடுத்ததான் வந்து நம்ம அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படத்தை பத்தி என்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை பத்தி ஒரு விஷயம் தாங்க ஷேர் பண்ண போறேன். என்னன்னா நம்ம அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படத்தை பத்தின ஒரு அப்டேட்டை வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேண்டிட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து இந்த மாசம் எண்டுக்குள்ள வரக்கூடிய அந்த ஸ்பெஷலான அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதே மாதிரி அந்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம முரளி அவர்கள் வடிவேலு நடிச்சு 2002ல ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு படம் தான் வந்து சுந்தரா டிராவல்ஸ். ஏன்னா இந்த படம் இப்ப டிவில போட்டாலுமே கண்டிப்பா எல்லாருமே வந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்கா காமெடி பிலிம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன் இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்னன்னா இந்த சுந்தரா டிராவல்ஸ் பார்ட் 2 வந்து எடுத்துட்டு இருக்காங்களாம். சோ அந்த படத்துல வந்து கருணாகரன் சொல்லிட்டு நிறைய பேர் நடிக்கிறதாவுமே சொல்லியிருக்காங்க. ஆனா சுந்தரா டிராவல்ஸ் படத்தை வந்து திரும்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து ஹாப்பியா இருந்தாலுமே பட் ஆனா முரளி அவர்களை கண்டிப்பா வந்து எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் படத்துல முரளி சார் இருந்தா தான்ப்பா படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அவங்க எல்லா கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம எஸ்டிஆர்னாலே வைப் தான். இதுல நம்ம ஹரிஷ் கல்யாண் எஸ்டிஆரோட காம்போ அப்படின்றப்போ வேற லெவல்ல இருக்கும்ல. டைரக்டர் சண்முகம் முத்துசாமியோட டைரக்ஷன்ல நம்ம ஹரிஷ் கல்யாண் அதுல்யா ரவியலா நடிச்சிருக்க படம் தான் டீசல். சொல்லப்போனா வந்து ஹரிஷ் கல்யாணோட கெரியர்லயே ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு நடிக்கிற படம் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஆல்ரெடி வந்து பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ அந்த சாங் தாங்க வந்து ரீல்ஸா இருக்கட்டும் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் வந்து இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளான தில்லுபரு ஆஜா அப்படின்ற பாட்டை நம்ம சிம்பு பாடி இருக்காரு. சோ அந்த பாட்டு இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம ட்ரெண்டிங்லயுமே போயிட்டு இருக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எஸ்டிஆர்னாலே வைபு தான் அப்படின்றப்போ நம்ம எஸ்டிஆர் பாட்டின பாட்டு அப்படின்றப்போ வேற லெவல் வைப்ல தான் இருக்கும். சோ இந்த பாட்டை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சிங்கிள்ல உங்களோட எந்த சிங்கிள் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே நம்ம சிவகார்த்திகேயன் தாங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்காரு. ஏன்னா அவர் வந்து சிவகார்த்திகேயன்ல இருந்து அமரனா எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாரு அப்படின்ற ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றப்ப எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட் முடிஞ்சு இப்போ ஒரிஜினல் அமரனா மாறும்போது எப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு வீடியோவை ரொம்ப அழகாவே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே நம்ம சிவகார்த்திகேயனோட பொண்ணு எல்லாமே வந்து கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. சோ அதை பாக்குறப்போ என்ன தலை இப்படியா கஷ்டப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து ரிசல்ட் வந்து வேற மாதிரி வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நம்ம சிவகார்த்திகேயனோட டெடிகேஷன் எல்லா விஷயமே ரொம்ப அழகாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதனாலேயே வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த வீடியோவா இருக்கட்டும் அதோட ஸ்கிரீன்ஷாட் போட்டோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் இருக்காரு. அந்த வீடியோ நீங்க பாத்துறீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அஜித் கூட சிம்ரன் நடிக்கிறாங்களா? நம்ம அஜித் அவர்களோட விடாமுயற்சி படத்துக்காக ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணி இப்ப படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா குட் பேட் அக்லி படத்துக்காக தான் வந்து கண்டிப்பா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த குட் பேட் அக்லி படம் வந்து வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தின அப்டேட் இப்போ கண்டிப்பா கொடுத்து தானே ஆகணும். சோ இப்போ வந்து ஒரு நியூஸ் வர போயிட்டு இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அஜித் அவர்களோட இந்த குட் பேட் அக்லி படத்துல நம்ம சிம்ரன் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்றதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வைபே கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நம்ம அஜித் அண்ட் சிம்ரனோட காம்போ திரும்பி பார்க்க போறோம் அப்படின்றப்போ அதை விட பெரிய ட்ரீட் என்னவா இருக்க போகுது. சோ அடுத்ததா என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.